அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மும்தாஸ் டிலைட். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, ரோட் சைடில், பீச்சில் எங்கே நம்ம போனாலும் நம்ம விரும்பி சாப்பிட்ற ஒன்று என்னென்னா மசாலா சுண்டல் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பட்டாணி ட்ரையாக வாங்கினீங்கன்னா அது 6 to 8 hours நல்லா ஊற வச்சுருங்க. ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா ஊற வைக்க வேண்டாம், டைரெக்டாக நம்ம குக்கிங்கே போகலாம். ஊற வச்ச பட்டாணி இப்போ நம்ம வேக போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா 6 விசில் விட்டு ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போது மசாலா அரைக்கிறதுக்காக 4 வெங்காயம், அப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு, 4-5 துண்டு இஞ்சி போட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸு நல்லா பழுத்த தக்காளி போட்டு இது நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது மசாலா சுண்டல் தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சின்னதாக, அதுக்கப்புறம் 2 பட்டை, லவங்கம் 2, ஏலக்காய் 2 இதுவும் தாளிக்கிறதுக்காக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விடலாம், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா நம்ம மஞ்சத்தூள் வேக வைக்கும்போதே, பட்டாணி வேக வைக்கும்போதே போட்டுட்டோம், அதனால் இப்போ போட தேவையில்லை. அது இப்போ போட்ட மசாலா மிக்ஸ் பண்ணி விடலாம் எண்ணெயிலேயே. மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி போட்டுக்கிறேன். தண்ணி போட்டு இது நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணி போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டாணி அதிலே கொஞ்சம் கரண்டிலே வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா திக்காகும். இன்னும் கொஞ்சம் பட்டாணி மேஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். இப்போ தண்ணி எல்லாம் போட்டிருக்குங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு காரம் போட்டுக்குங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரோட் சைடு நம்ம பீச்சுக்கெல்லாம் போகும்போது சாப்பிட்ற மசாலா சுண்டல். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம மசாலா சுண்டல் ரெடி பண்ணிட்டேன். இது ரொம்ப ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் ஊற வைக்க மட்டும்தான் கொஞ்சம் நேரமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான், எல்லாம் அரைச்சி தாளிக்க வேண்டியதான். நாம் கடையில் போய் சாப்பிடும்போது அண்ணா ஒரு பூரி உடச்சி போட்டு கொடுப்பாங்க. என்கிட்ட பூரி இல்லாதனால நான் கார்ன் சிப்ஸ் வறுத்து அது போட்டு சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். மேலே கார்னிஷிங்காக நான் நிறைய வெங்காயம் போட்டிருக்கேன், ஆனால் இங்கே வெங்காயத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. அவ்வளோதான், சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மும்தாஸ் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.